நீங்கள் என்ன பேச போறேன்னா, இந்த 2 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லுவோம். நம்ம கல்யாணம் பண்ணி போன பின்னாடி நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா இருப்பாங்க, அப்பா இறந்துருவாங்க. அம்மா தனியாக இருந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அப்போவும் நம்மளால் போய் மாதத்துக்கு ஒரு தடவை கூட போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நம்ம ஹஸ்பண்ட் வழியில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். இது எல்லாம் மேக்ஸிமம் 90% லேடிஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, ஃபோன் மட்டும் தான் பண்ணி கேட்க முடியும். மற்றபடி அவங்கள போய் பார்க்கவோ முடியாது. ஏதோ காசு வேணும்னு அனுப்பலாம். ஆனால் கூடவே இருந்து பார்க்கணுன்ற அந்த அந்த குடுப்பனை நம்மளுக்கு இருக்காது. ஆனால் இதே ஹஸ்பண்டோட அம்மாவை நம்ம பார்க்கலையோ, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, ஹஸ்பண்டு சொல்லுவார், எங்கள் அம்மாவை ஏன் பார்க்கல, எங்கள் அம்மா போய் நீ ஏன் அவங்கள சுடுதண்ணி காய வச்சு கொடுக்காம நீ பார்க்கவே இல்லையாமே, நீ கேட்கவே இல்லையாமே அப்படின்வாங்க. ஆனால் நம்ம அம்மா, அந்த பொம்பளை பிள்ளையை பெற்ற அம்மா எவ்வளோ வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்கள சரி பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியை போட்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு என் ஃபேமிலியில் அப்படி தான் நடக்குது. எங்கள் அம்மா அவங்களே உடம்பு முடியலன்னா அவங்களே உடம்பு போய் ஊசியை போட்டு தூங்கிக்கிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஆம்பளை பையன் சைடில் மட்டும் ஏதாவது செய்யலைன்னா குத்தி அந்த நாத்தனாக்காரங்க காட்டுவாங்க, இல்லை அந்த மாமியார் காட்டுவாங்க, இல்லை ஹஸ்பண்டு காட்டுவாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அதே பொண்ணு சைடில் அவங்க அம்மாவுக்கு அது தக்காளி சட்னின்ற கதை தான். இன்றைக்கி எல்லா பெண்களுமே அப்படி தான் இருக்கும். நம்மளால் போய் நம்ம அம்மாவை பார்க்க முடியாது. எப்படியும் ஒரு வருஷம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. ஹஸ்பண்ட் பர்மிஷன் இல்லாமல் நம்ம போகவும் முடியல. மேக்ஸிமம் இப்போ எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அது பெண்களை பெற்றவங்க அந்த தாய் தப்பனை தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வருங்கால ஜெனரேஷன் பசங்க, உங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் ஈக்குவலாக இது பண்ணுறீங்களோ அதே ஈக்குவலாக அந்த பொண்ணு சைட்லேயும் கொடுங்க. நன்றிங்க.